ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜேடிஓல 9th யூனிட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதில் பேசிக்கா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் கிரேட்ஸ் ஆஃப் கான்கிரீட். கிரேட்ஸ் ஆஃப் கான்கிரீட் IS 456 2000 படி M10, M15, M20 இந்த கிரேட் ஆஃப் கான்கிரீட்லாம் நம்ம என்ன கான்கிரீட் சொல்லுவோம்னா ஆர்டினரி கான்கிரீட். ஓகே, M25 to 55, that is M25, M30, M35, M40, M45, M50, M55 இது வரைக்கும் உள்ள கான்கிரீட்லாம் நம்ம என்ன கான்கிரீட் சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்ட் கான்கிரீட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் M60 to M80, M60, 65, 70, 75, 80 இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நாமினல் மிக்ஸ் ரேஷியோ ஆஃப் கான்கிரீட். ஒவ்வொரு இப்போ M5, M10, M15 இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த அந்த கான்கிரீட்டுக்கு ரேஷியோ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, M5க்கு 1:5:10. ஓகே, நெக்ஸ்ட் M7.5க்கு 1:4:8. நெக்ஸ்ட் M10 1:3:6. நெக்ஸ்ட் M15க்கு 1:2:4. M20க்கு 1:1.5:3. நெக்ஸ்ட் M25க்கு 1:1:2. ஓகே, இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா M20யோட இது நாமினல் மிக்ஸோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நம்ம கரெக்ட் ஆப்ஷன்ஸை நம்ம டிக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் M25 வரைக்கும் M5லேருந்து M20 வரைக்கும் தான் நாமினல் மிக்ஸ். இதே M25க்கு மேல உள்ள M25, 30, 35, 40 இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மிக்ஸோட நேம் டிசைன் மிக்ஸ். அது என்னன்னா IS 10-262 2009. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பெர் பேக் சிமெண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரெக்கைட் பண்ணோம்னா M15க்கு 32 லிட்டரும் M20க்கு மினிமம் 30 லிட்டர் வாட்டர் தேவைப்படுது. ஓகே, இப்போ நம்ம இந்த ரேஷியோ பார்த்தோம்ல, அந்த இப்போ M20க்கு ரேஷியோ என்னன்னா 1:1.5:3. இப்போ 1ங்கிறது ஒரு பங்கு சிமெண்ட், 1.5ங்கிறது ஃபைன் அக்ரிகேட், தட் இஸ் சாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 3ங்கிறது கோர்ஸ் அக்ரிகேட். சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் இந்த ப்ரொபோர்ஷன்ல தான் நம்ம இந்த நாமினல் மிக்ஸ், டிசைன் மிக்ஸ்லாம் பண்ணுவோம். ஓகே, சாரி, நாமினல் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் கியூபோட ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் கியூப் சைஸ் என்னன்னா 300 mm. ஓகே, ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட்டை நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு மினிமமா எத்தனை சாம்பிள் எடுப்போமோ 3 சாம்பிள்ஸ் எடுப்போம். ஓகே, இந்த கான்கிரீட் அதோட ஸ்ட்ரென்த் 28 டேஸ்க்கு அப்புறம் எவ்வளவு இருக்குன்னா 1.1 FCK. FCK. ஓகே, நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குன்னா 1.2 FCK. ஓகே, நெக்ஸ்ட் flexural strength or modulus of fracture. Design tensile strength of concrete or modulus of fracture 0.7 root of FCK. ஓகே, FCK மீன்ஸ் இப்போ எந்த கான்கிரீட் எடுத்திருக்கோம், இப்போ M20னா அப்போ FCKக்கு பதிலாக நம்ம 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் 0.35 ரூட் ஆஃப் FCK. எவ்வளோ? 0.35 ரூட் ஆஃப் FCK. நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் கான்கிரீட் EC is equal to 5000 ரூட் ஆஃப் FCK. 5000 ரூட் ஆஃப் FCK. இப்போ எப்படி கேட்பாங்கன்னா M20 கான்கிரீட்டுக்கு மாடுலஸ் எலாஸ்டிசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், EC is equal to 5000 ரூட் ஆஃப் FCKல FCK இருக்கிறதுல 20 போட்டு சால்வ் பண்ணி அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அது என்ன யூனிட்ல இருக்குன்னா Newton/mm². நெக்ஸ்ட் லாங் டேங் யங் மாடுலஸோட ஃபார்முலா என்னன்னா EC is equal to E divided by 1 plus theta. EC is equal to E divided by 1 plus theta. தீட்டாங்கிறது என்னன்னா creep coefficient. creep coefficient சம் டேஸ்ல அந்த சம் அமௌண்ட் இருக்கும். 7 டேஸ்ல எவ்வளவு creep coefficient இருக்குன்னா 2.2. 28 டேஸ்ல 1.6. 1 இயர்ல 1.1. ஓகே, நெக்ஸ்ட் மீன் ஸ்ட்ரென்த்தோட ஃபார்முலா FM is equal to FCK plus 1.65 theta. FM is equal to FCK 1.65 theta. தீட்டானா என்னன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்.
ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு வந்து கிரேட் ஆஃப் கான்கிரீட்டை பொறுத்து ஒவ்வொரு டிஃபர் ஆகும். ஓகே, M20லேருந்து 15 வரைக்கும் M10லேருந்து 15 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3.5 Nm/mm². நெக்ஸ்ட் M20 to 25 இருந்துச்சுன்னா 4 Nm/mm². இதே M30 அதுக்கு மேல இருந்துச்சுன்னா 5 Nm/mm². சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மீன் ஸ்ட்ரென்த்தோட ஃபார்முலா வந்து FM is equal to FCK plus 1.65 சிக்மா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போஷர் கண்டிஷன் பொறுத்து மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம்னு சொல்லி அதோட எவ்வளோ சிமெண்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணோம், எவ்வளோ கிரேட் ஆஃப் காங்கிரீட், எவ்வளோ மினிமம் கவர் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கு. இதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ சம் எக்ஸ்போஷர் கண்டிஷன் மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன மினிமம் கவர் நம்ம யூஸ் பண்ணோம், எவ்வளோ MM யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகே, இதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின். IX 456/2000 படி கிளியர் கவர் வந்து எவ்வளோ MM இருக்கணும் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஸ்லாபா இருந்துச்சுன்னா மினிமம் கவர் வந்து 20 MM. இதே பீமா இருந்ததுன்னா மினிமம் கவர் வந்து 25 MM. காலமா இருந்துச்சுன்னா மினிமம் கவர் வந்து 40 MM. ஃபூட்டிங்கா இருந்துச்சுன்னா மினிமம் கவர் வந்து 50 MM. வாட்டர் டேங்கா இருந்துச்சுன்னா 45 MM. ஐ திங்க் JDO 2023ல வந்து ஃபூட்டிங்க்கு எவ்வளோ மினிமம் கவர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 50 MM. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மாடுலர் ரேஷியோ M. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் கான்கிரீட். இது மாடுலர் ரேஷியோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து ஸ்டீலுக்கு எவ்வளோனா 1.15. இதுவும் ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் தான். ஸ்டீலுக்கு எவ்வளோ, கான்கிரீட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கான்கிரீட்டுக்கு எவ்வளோனா 1.5. கான்கிரீட்டுக்கு தான் வந்து அதிகம், ஸ்டீலுக்கு கம்மி. த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் ஸ்டீல் இஸ் லோவர் தன் தட் ஃபார் கான்கிரீட். ஓகே, இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா எதுக்கு வந்து ஸ்டீலுக்கு அதிகமாக கான்கிரீட்டுக்கு அதிகமானு கேட்கும் போது இந்த ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து as per IS 456/2000 the minimum reinforcement is 0.12% of gross area of HYSD bars and 0.15% of gross area of mild steel bar. ஓகேங்களா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. HYSD பாருக்கு தான் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 0.12% மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இதே வந்து மைல்ட் ஸ்டீல் பார்ஸ்க்கு எவ்வளோனா 0.15%. ஓகேங்களா, இதுவும் ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின். இப்ப சொல்ற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் ரிப்பீட்டடா வர கொஸ்டின். The ultimate strain in concrete in bending will be taken as. அல்டிமேட் ஸ்ட்ரெயின் வந்து கான்கிரீட்ல பெல்டிங்கா இருந்துச்சுன்னா 0.0035 வேல்யூ. ஓகேங்களா. The ultimate strain in concrete in axial be taken as. ஆக்சியல்னு வந்துச்சுன்னா அப்ப 0.002. ஆக்சியல் வந்துச்சுன்னா 0.002. பெண்டிங் வந்துச்சுன்னா 0.0035. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிமிட் ஸ்டேட் டிசைன். லிமிட் ஸ்டேட் டிசைன்ல வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா ஒன்று கொலாப்ஸ், இன்னொன்று சர்வீசபிலிட்டி. லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ல வந்து ஃபிளெக்சர், கம்ப்ரெஷன், ஷியர், டார்ஷன். ஓகே, ஃபிளெக்சர், கம்ப்ரெஷன், ஷியர், டார்ஷன். பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் லோட் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ். லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ல வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் வந்து லோட் காம்பினேஷன்ல பார்க்கலாம். டெட் லோடு, லைவ் லோடு இருந்துச்சுன்னா அப்போ வந்து ரெண்டுத்துக்குமே 1.5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெட் லோடு, விண்ட் லோடு இருந்துச்சுன்னா 1.5, 1.5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைவ் லோடு, விண்ட் லோடு இருந்துச்சுன்னா 0.9. நெக்ஸ்ட் டெட் லோடு, விண்ட் லோடு இருந்தா ஒன்று 0.9, இன்னொன்று 1.5. நெக்ஸ்ட் வந்து டெட் லோடு, லைவ் லோடு, விண்ட் லோடு இது இருந்துச்சுன்னா 1.2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி வந்து எதெல்லாம் இருக்குன்னா டிஃப்ளெக்ஷன், கிராக்கிங், வைப்ரேஷன் மஸ்ட் நாட் பி எக்ஸசிவ். ஓகே, இதோட லோட் காம்பினேஷன் வந்து டெட் லோடு, லைவ் லோடு இருந்துச்சுன்னா அதோட பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 1. டெட் லோடு, விண்ட் லோடு இருந்துச்சுன்னா அதோட இது வந்து 1 தான். நெக்ஸ்ட்டு டெட் லோடு, லைவ் லோடு, விண்ட் லோடு இருந்துச்சுன்னா டெட் லோடுக்கு 1, லைவ் லோடுக்கும் விண்ட் லோடுக்கும் 0.8. இதுதான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வருது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் நாளைக்கு பார்க்கலாம்.